கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான கிருஷ்ணதாசும் அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பவித்ராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இவர்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் தினமும் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருவடைக்கோடு சுடுகாடு அருகே உள்ள பாலடைந்த தகர கொட்டகையில் தலை, கை, கால்கள் வெட்டப்பட்டு நிர்வாண கோலத்தில் இரத்த வெள்ளத்தில் கிருஷ்ணதாஸின் உடல் கிடந்தது. தகவலறிந்து அங்கு விரைந்த போலீசார் உடனடியாக உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கிருஷ்ணதாஸின் மனைவி பவித்ராவிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். இதில் விழி பிதுங்கும் அளவுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கிருஷ்ணதாஸிற்கும் பவித்ராவிற்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதனால் மனமுடைந்த பவித்ராவுக்கும் அவரது தம்பியின் நண்பரான ரமேஷுக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் பவித்ராவும் ரமேஷும் வீட்டில் தனிமையில் இருந்ததை பார்த்த கிருஷ்ணதாஸ் பவித்ராவை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பவித்ரா அவரது தாயார் முத்துலட்சுமி மற்றும் ரமேஷுடன் சேர்ந்து கிருஷ்ணதாஸை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி 2 தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் திருவடைக்கோடு சுடுகாடு அருகே உள்ள பாலடைந்த தகர கொட்டகையில் கிருஷ்ணதாஸ் தனிமையில் மது குடித்துக் கொண்டிருந்த போது ரமேஷ் மற்றும் அவரது நண்பர் விமல் அங்கே சென்றிருக்கின்றனர். போதையில் இருந்த கிருஷ்ணதாஸை நிர்வாணப்படுத்தி தலை, கைகள், கால்கள் என ரத்தம் தெறிக்க அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பவித்ரா மற்றும் அவரது தாயார் முத்துலட்சுமியை கைது செய்த போலீசார் தலைமறைவான கொலையாளிகள் ரமேஷ் மற்றும் விமலை வலை வீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.